டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு கிச்சடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் பருப்பு கிச்சடி செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி பருப்பு கிச்சடி ரெடி பண்ணி நீங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் டிஃபன் பாக்ஸை திறந்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸே மணக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான மனத்தோட சூப்பரான கிச்சடி ரெடி பண்ண போகிறோம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சடி தான் பண்ண போகிறோம். அதுவும் டால் கிச்சடி எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு பருப்பு துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கோம். 100 கிராம் எடுத்து நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம். இது வந்து மைசூர் துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு. அதிலே பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், ஒரு 1/4 கப்பு. பருப்பு கிச்சடிக்கு இப்போ நம்ம பருப்பு சேர்த்துட்டோம். பருப்பு சேர்த்ததுக்கு பிறகு இதில் வந்து அரிசி வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கோம். பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப்பு எடுக்கிறோம். அதாவது ஒரு 1/4 கிலோ 250 கிராம். இந்த பருப்பு கிச்சடிக்கு இந்த அரிசி தான் நல்லா சூப்பராக இருக்கும். பாஸ்மதி அரிசி அதையே சேர்த்துக்கங்க. நம்ம ஒரு 250 கிராம் 1 கப்பு எடுத்துருக்கோம். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம தண்ணி வச்சு நல்லா கழுவணும். தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. 3 தடவை நல்லா அலசியாச்சு. அலசின பிறகு நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். அதை ஊற வச்சு பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும். அதனால் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம பருப்பு கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம குக்கர் எடுத்துட்டோம். குக்கர் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவுகளுக்கு தகுந்தாப்புல குக்கர் எடுத்தாச்சு. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கர் சூடாகிட்டு இருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த பருப்பு கிச்சடிக்கு வந்து நெய் தான் யூஸ் பண்ணணும் முழுக்க. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கங்க. நெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதுவும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். சீரகம் 1 டீஸ்பூன், அதுவும் எண்ணெயில் பொரியட்டும். ஒரு தடவை லேசாக அப்படி நெய்யிலேயே கலந்து விட்டுருங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா 2 இன்ச்சு அளவு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு அதே மாதிரி 4 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு அதை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நல்லா போட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது தாளிப்பில் நல்லா கலந்து விடுங்க. கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நமக்கு அந்த இஞ்சி பூண்டு அந்த நெய்யிலே நல்லா வதங்கி வரட்டும். இந்த சமயத்தில் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நல்லா அப்படியே உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெங்காயம் சேர்த்தா போதும். மீடியம் சைஸ்னா ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா நெய்யிலேயும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே இந்த மாதிரி வதங்கி வந்தால் போகிற லேசாக கண்ணாடி பதத்துக்கு இந்த சமயத்தில் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளினா 1 தக்காளி போதும். நல்லா பொடுசாக நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட சேர்த்து சில மசாலாக்கள் நம்ம சேர்க்கணும். அதுக்கு 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, தூளுப்பு 1 டீஸ்பூனு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். கிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா ஊறி வந்ததை நம்ம வந்து அந்த மேலே இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை அந்த தாளிப்பில் சேர்த்துருங்க. இதில் தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் அந்த தண்ணியோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா உள்ளே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. இந்த தாளிப்பு போட்டிருந்தால அந்த தாளிப்போடு சேர்த்து இந்த அரிசி பருப்பை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பு வந்து மொத்தமாக 2 கப்புக்கு ஊற வச்சுருந்தோம். அந்த 2 கப்பு அரிசி பருப்புக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 5 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 5 கப்பு தண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம். இது சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பருப்பு கிச்சடியை நம்ம வந்து 4 விசில் அடித்து கேஸ் வந்து தன்னால் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அப்படியே திறக்கும் போதே வாசனை ஜம்முன்னு வருது. இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுறலாம். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல தண்ணி ஒரு சூடான தண்ணி ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். சூடான தண்ணி தான் சேர்க்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு ஒரு 1/4 லிட்டர் போல் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு இந்த டால் கிச்சடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு இலக்கம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. நேராக நமக்கு கெட்டிப்படுன்றதுனால நம்ம வந்து
வெந்நீர் சேர்த்துருக்கோம். கடைசியாக மல்லித்தலை நல்லா ஒரு 5 விரல் அளவு எடுத்து பொடுசாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருங்க. கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு உருக்கின நெய் அப்படி மேட்டாக்கில் ஊற்றி விடுங்க. மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டால் கிச்சடி தயாராகிடுச்சு. பருப்பு கிச்சடி நல்லா சூடாக அப்படி 2 விரல்கிட்ட அப்படி பிரட்டி எடுத்தால் போதும். அருமையாக இருக்கு. இந்த கிச்சடி பார்த்தீங்கன்னா அந்த லேசாக அந்த கரம் மசாலா டேஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு தால் கிச்சடி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.